மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், how are you all? நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் மேட்டர் அரவுண்ட் அஸ் லெசன் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுலேருந்து கண்டினியூ பண்ணி நாம் இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம இந்த நோ மோர் பாக்ஸ் பார்க்கலாம். ஜெனரலி when liquids turn into solids, freezing process makes them contract as there is not enough energy. நார்மலாகவே லிக்யூடு வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது கேஸாக தான் மாறும். இந்த இடத்துல லிக்யூட் ஸ்டேட்லேருந்து இன்னொரு நிலைக்கு கேஸாக மாறாமல் சாலிடாக மாறுது. எப்போ அப்படின்னா அதை நம்ம ஃப்ரீசிங்கில் வைக்கக்குள்ள தான், உரைய வைக்கும்போது அந்த நிலைக்கு மாறுதுன்னு சொல்கிறாங்க. அது சாலிடாக மாறினதுக்கப்புறம் அதுக்கிட்ட எந்த ஒரு சேஞ்சஸுமே ஏற்படாது. ஸோ சாலிட் ஸ்டேட் ஆக்குபைஸ் லெஸ்ஸர் வால்யூம். அப்படின்னா சாலிடாக இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கிட்ட பருமன் அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். யாரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னா when compared to the liquid state, லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு தான் வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும். சாலிடாக இருக்கக்கூடிய பொருளுக்கு லெஸ்ஸர் அமௌண்ட் தான் வால்யூம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தேர் இஸ் அன் எக்ஸப்ஷன். ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. என்ன அப்படின்னா தட் இஸ் ஐஸ் அண்டு வாட்டர். நம்ம பனிக்கட்டியும் வாட்டரையும் எடுத்துக்கணும். Water when cooled expand after a particular temperature because hydrogen atom in water make bonds with each other and form a lattice structure. நம்ம அந்த பனிக்கட்டி இருக்கு இல்லையா, அதை கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா அதில் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு அது என்ன ஸ்ட்ரக்சரை கொடுக்கும் அப்படின்னா ஒரு லாட்டிஸ் ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பின்னல் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வடிவமைப்பை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. த சைஸ் ஆக்குபைஸ் மோர் வால்யூம் தேன் வாட்டர். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஐஸுக்கு தான் நிறைய வால்யூம் இருக்குது, வாட்டருக்கு வந்து ரொம்ப கம்மியான வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Then physical nature of matter. What is it composed of? பருப்பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அது இயற்பியல் முறையில் அதோடைய தன்மைகள் எப்படி இருக்குது, அது எப்படி வந்து கம்போஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். அக்கார்டிங் டு ஏன்ஷியன்ட் இந்தியன் philosophers, all living and non-living things in this world are made up of 5 basic elements of nature, namely the air, water, fire, earth and space. இந்தியன் ஃபிலாசபர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் லிவிங் திங்ஸு நான் லிவிங் திங்ஸ் ரெண்டுமே இருக்குது. அதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்கள்ல, காற்று, நீர், நிலம், பூமி, ஆகாயம் சொல்லுவாங்க இல்லையா, இது 5 கொண்டு தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. ஏர், வாட்டர், ஃபயர், எர்த் அண்டு ஸ்பேஸ், இதை வச்சு தான் அது உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சேஜ் கேனட் ப்ரப்போஸ்டு that all matter is composed of tiny particles called பராமணு. கானட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மேட்டர் எல்லாமே டைனி பார்ட்டிகிள்ஸால் தான் கம்போஸ்ட் ஆகுறது. டைனி அப்படின்னா ரொம்ப சின்னது அப்படிங்கிற மீனிங். ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸை கொண்டு தான் அந்த மேட்டர் வந்து கம்போஸ்ட் ஆகிருக்கு. அதுக்கு பேர் பராமணு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. க்ரீக் பிலாசபர் பிலீவ்ட் இன் 4 பேசிக் எலமெண்ட் ஆஃப் நேச்சர். கிரேக்க நாட்டை சார்ந்த தத்துவவியலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸில் இயற்கையில் இருக்கக்கூடிய 4 வகையான தனிமங்களை கொண்டு தான் மேட்டர் வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து எர்த்து, ஃபயரு, ஏர் அண்டு வாட்டர், இது 4 கொண்டு தான் மேட்டர் உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெமோக்ரட்டிஸ், தி ஃபேமஸ் Greek scholar, also had the view that matter is made up of very small particles. டெமோக்ரட்டிஸும் அதே தான் சொல்கிறாரு. இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் குட்டி குட்டியான பார்ட்டிகல்ஸை வச்சு தான் மேட்டர் அப்படிங்கிற ஒரு பொருள் உருவாகியிருக்கு அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்ட்டிகல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு சாக் பீஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சாக் பீஸு ஒரு பவுலும் எடுத்துக்க சொல்கிறாங்க. அந்த சாக் பீஸை குட்டி குட்டி பீஸாக இருக்கிற வரைக்கும் அதை நாம் உடைக்க சொல்கிறாங்க. அதை நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா அது ரொம்ப துகளாகிடும்ல, அதுக்கப்புறம் நம்மளால் அதை உடைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்ல, அப்போ அந்த பவுடர் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா அந்த சாக் பீஸில், அதுதான் நாம் பார்ட்டிக்கல்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அது நம்மளால் உடைக்கவே முடியாது. அந்த மாதிரியான உடைக்கவே முடியாத அந்த மாதிரியான குட்டி குட்டியான பார்ட்டிகல்ஸை வச்சு தான் மேட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா
அப்படின்னா ஒரு த்ரெட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரொம்ப நீளமான ஒரு த்ரெட் எடுத்துக்கிறோம். அதை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டே வரணும். கட் பண்ணிக்கிட்டே வரக்குள்ள ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம எவ்வளோ தான் கட் பண்ணிக்கிட்டே வந்தாலும் ஒரு குட்டியான ஒரு ஸ்டேஜில் கட் பண்ண முடியாத போயிடும்ல. ஒரு ரொம்ப சின்னதான ஒரு பார்ட்டிகல்ஸ் மாதிரி மாறிடும்ல. அதுக்கப்புறம் நம்மளால் கட் பண்ணவே முடியாது. அதுதான் நம்ம வந்து பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான பார்ட்டிகல்ஸால் ப்ரெசென்ட் ஆனது தான் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. The most fundamental units of matter are called atoms. மேட்டரில் அடிப்படை துகள்களாக இருக்கக்கூடியதே ஆட்டம்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எவ்ரி ஆப்ஜெக்ட் we see around as is made of atoms. நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களிலையுமே ஆட்டம் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. They are not visible த்ரூ நேக்டு ஐ. நம்மளால் கண்ணால் பார்க்கவே முடியல அப்படின்னா கூட அதுலேயும் என்ன தான் இருக்குது அப்படின்னா ஆட்டம்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. Next, states of matter. Matter is classified on the basis of the physical state into 3 types, namely solids, liquids and gases. மேட்டர் வந்து நாம் அதோடய இயற்பியல் நிலையை பொறுத்து 3 நிலையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஃபஸ்ட் ஒன் வந்து சாலிடு திண்மம், லிக்யூடு திரவம் அண்டு கேஸஸ் வாயு என 3 வகையாக நம்மளால் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு சாலிட். லுக் அட் த இமேஜஸ் ஆஃப் சாலிட்ஸ் கிவன் ஃப்ளோ. உங்களுக்கு கீழே ஒரு பிக்சர் வரும், அதை பாருங்கன்னு சொல்கிறாங்க. வாட் கேன் யூ சே அபவுட் தேர் ஷேப்ஸ், சைஸ் அண்டு வால்யூம். அதை பார்த்துட்டு அதில் உங்களால் ஷேப்பு, சைஸு, வால்யூம்லாம் இருக்கான்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. கேன் தே பி கம்ப்ரஸ். உங்களால் சாலிடாக இருக்கக்கூடிய பொருளை அழுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சாலிட்ஸ் ஹாவ் டெஃபினைட் ஷேப், சைஸ் அண்டு ஆக்குபை டெஃபினைட் ஸ்பேஸ். சாலிடாக ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஷேப் இருக்கும், உருவம் இருக்கும், சைஸு அளவு இருக்கும். ஆக்குபை டெஃபினைட் ஸ்பேஸ், அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து அது கண்டிப்பாக ஆக்குபை பண்ணிக்கும்னு சொல்கிறாங்க. வால்யூம் இஸ் ஃபிக்ஸ்டு இருக்குது, கண்டிப்பாக வால்யூம் இருக்கும், ஃபிக்ஸ்டாக இருக்கும், நிலையான கன அளவை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் ரிஜிட் அண்டு மோஸ்ட்லி நாட் கம்ப்ரெசிபிள். நம்மளால் சாலிடாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை கண்டிப்பாக அழுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டோன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளால் அதை கம்ப்ரெஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது தான் அப்படின்னு சொல்லணும் நாம். ஓகேவா? ஒன்லி சம் சாலிட்ஸ் லைக் ஸ்பாஞ்ச் அண்டு ரப்பர் கேன் பி கம்ப்ரெஸ்டு. ஆனால் சாலிட்லேயே ஒரு சிலதை மட்டும் நம்மளால் கம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதுதான் ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, பஞ்சு, அதுக்கப்புறம் ரப்பர், இதை மட்டும் நம்மளால், அதுவும் ரெண்டுமே என்ன தான் சாலிட் தான், ஆனால் அதை மட்டும் நம்மளால் கண்டிப்பாக கம்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சரில் பாருங்களேன், இதில் தான் ஸ்பாஞ்ச் இருக்குது, ஸ்டோன் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவும் டைட்டாக பேக்கேஜாக இருக்குது இல்லையா. These properties can be explained by the nature of arrangement of particles in these substances. These particles are packed closely with almost no distance between them. இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்னா ரொம்ப க்ளோஸ்லியாக பேக்கேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. They also have strong attraction between the particles such that they cannot move from their positions. இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் ஆகி இருக்கிறதுனால இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா மூவ் பண்ண முடியாது. ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் நம்மளால் மூவ் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் ரொம்பவும் கிட்ட நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லிக்யூட்ஸு. லுக்கிங் அட் த கிவன் பிக்சர்ஸ். லிக்யூட்ஸுக்கும் ஒரு சில பிக்சர்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கிளியர் தட் லிக்யூட்ஸ் do not have definite shape or size but have definite volumes. லிக்யூட்ஸுக்கு என்ன கிடையாதான், டெஃபினைட்டாக ஒரு ஷேப்பும் கிடையாது, சைஸும் கிடையாது, ஆனால் அதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா வால்யூம் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தே டேக் த ஷேப் அண்டு சைஸ் த கண்டெய்னர் இன் விச் தே ஆர் கெப்ட். இதுக்கு ஷேப்பும் சைஸும் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நாம் அந்த லிக்யூட்ஸை ஒரு கண்டெய்னரில் அடைச்சி வைக்கும்போது தான் அந்த கண்டெய்னர் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பும் சைஸும் இதுக்கு கிடைக்கும். ஆனால் கண்டெய்னரை விட்டு வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு ஷேப்புமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தே கேன் பி கம்ப்ரெஸ்டு to a little extent and they flow from a
ஹையர் லெவல் டு லோயர் லெவல். இதை நம்மளால் லிக்யூட்ஸை கண்டிப்பாக கம்ப்ரஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லிக்யூட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாயக்கூடிய தன்மை பெற்றிருக்கும்னு சொல்கிறாங்க. அது எப்படி வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னா ஹையர் லெவல் டு லோயர் லெவல் தான். உயரமான இடத்துலேருந்து பள்ளமான பகுதியை நோக்கி தான் அதால் பாயக்கூடிய தன்மை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கேன் பி எக்ஸ்பிளைன்டு பை தம் லெஸ் க்ளோஸ்லி பேக்டு பார்ட்டிகல்ஸ். இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா கொஞ்சம் லூஸாக தான் பேக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் மோர் ஸ்பேஸ் பிட்வீன் ஈச் அதர். ஒரு பார்ட்டிகல்ஸுக்கும் இன்னொரு பார்ட்டிகல்ஸுக்கும் இடையில் கொஞ்சம் இடைவெளி இருக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் லீட்ஸ் டு லெஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் அண்ட் த எபிலிட்டி டு ஃப்ளோஸ் ஆஸ் த பார்ட்டிகல்ஸ் கேன் மூவ் டு எம் சர்டன் எக்ஸ்டென்ட். இதுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாகவே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அதோடைய பிக்சர்ஸ். லிக்யூட்ஸில் பாருங்களேன், இருக்கக்கூடிய மாலிகல்ஸ்லாம் கொஞ்சம் கேப் விட்டு தான் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து ஷேப்பும் கிடையாது, சைஸும் கிடையாது. பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்ஷனாகவும் இல்லை. அதனால தான் கொஞ்சம் அதில் கேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது வரைக்கும் போதும். இன்னும் ஒரே ஒரு டைப் தான் இருக்குது. கேஸ் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா சாலிடை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே ஒன் டைம் ஹோம்ஒர்க்காக எழுதி காமிங்க. ஓகேவா? டெஸ்ட்டும் உங்களுக்கு அதே தான். இந்த சாலிட்ஸ் ஹேவ் டெஃபினைட் ஷேப் இதுலேருந்து ஆரம்பித்து கம்ப்ரஸ்ட் அது வரைக்கும் முடியுதில்ல, இதை மட்டும் இந்த 4 லைன்ஸை மட்டும் படிச்சுட்டு ஒன் டைம் டெஸ்ட் எழுதி காமிங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.